யோகாங்கிறது அமைதி. அதாவது யோகா எப்படி வேணுமாலும் பண்ணலாம். இப்போ பத்மாசனம் கூட பண்ணலாம். இப்படி இருக்கும் காலம் முதல்ல மூச்சு விட விட இப்படியே இறங்கிட்டே இருக்கும் காலம். அது நீங்க பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். அது மாதிரி தான் இப்படி இறங்கிட்டே இருக்கும் கால். இப்போ எனக்கு கூட தூக்கும் முதல்ல யாருக்குமே, அப்புறம் இறங்கிடும். அப்புறம் நாளாக நாளாக என்ன ஆகும்னா சமமாக தான், எப்படி காலை வச்சாலும் சமமாக தான் இருக்கும். அப்போ பத்மாசனம் போட்டுக்கலாம். அதில் குனிஞ்சு குனிஞ்சு நிமிரணும். அது 108 தடவை செய்வாங்க. சில நாளெலாம் 108 தடவை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் முதல்ல இந்த இதுக்கும் இன்னைக்கு உடம்பு இப்படி இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் யோகாசனம். யோகாசனம் அதே மாதிரி யோகாவோட சேர்ந்து பிராணாயமும் இருக்கு, மூச்சு பயிற்சி. இது ரெண்டையும் நாங்கள் செய்யறோம். இன்னைக்கு யோகா தினம். யோகா தினம்ங்கிறது இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு ஐநா சபையில் நம்ம ஒத்துக்கிட்டாங்களா, அதான் பெரிய விஷயம். அதுக்காக தான் நம்மளே கொண்டாடுறோம். அது என் கட்சிக்காரங்களாம் நல்ல சுபிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாருக்கும் இந்த யோகா சொல்லிக் கொடுக்கிறேன். யோகா பற்றி வருஷம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. இல்லாட்டி எனக்கு சொல்லிக் கொடுக்க அடுத்த வருஷம் வருவார், யாருமா இருக்கலாம். அது மாதிரி இன்னைக்கு ஈசா யோகாலேருந்து எனக்கு நான் வாலண்டியர் அனைவருக்கும் நன்றிகளை தான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தான் வணக்கம் தெரிவித்துக்